Sanju Samson to CSK. It's officially confirmed, guys. எஸ் கைஸ், அஃபிஷியலாக ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்ச நாளாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு காய்ஸ். என்னை காலையில் பிசிசிஐ அதெல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணி சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்து இப்போது 3 பிளேயர்ஸும் மாறி மாறி ஸ்வாப் ஆக போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே காய்ஸ். எஸ் காய்ஸ், சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக சிஎஸ்கேக்குள்ளே வர போகிறாரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடா நம்ம தளபதி போகிறாரு, இவன் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் பேசுகிறான்னு பார்த்தீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை கைஸ். சிஎஸ்கேலேருந்து ஜடேஜா போகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். இனிமேல் இந்த ட்ரேடை நம்ம சிஎஸ்கே வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். நம்ம எல்லாருமே ஃப்யூச்சரை நம்ம நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம லியோ ஹாட்லைனில் ஒரு வீடியோ வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. அதில் நம்ம லியோ என்ன பண்ணுவார்னா, தோனி அடுத்த சீசன் விளையாடுவாரான்னு அப்படி ஃபேன்ஸ் கேட்கும்போது ஒரு கோட் வேர்டு கொடுப்பாரு. அது என்னன்னா ஒன் லாஸ்ட் டைம். அப்போது 2026 தான் லாஸ்ட் டைம், தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசன் அதுவாக தான் இருக்கும். ஸோ 2027 தோனியோட பிளேஸை யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறது அப்படிங்கிற உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தோணலை. ஏன்னா ஜடேஜா, அது எனக்குமே தோணலை. அப்புறம் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் யோசிக்கும் போது அதெல்லாம் தோணும். ஜடேஜா இப்போ போகிறாருன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்டு ஒரு இதுவும் இல்லை, யூஸ் இல்லை கைஸ். ஏன்னா ஜடேஜாக்கு அவ்வளோவா பிளேயர் அந்த ஈக்குவலாக நம்ம பிளேயர் எடுக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம அப்படி சின்ன சின்ன பிளேயர்ஸை வச்சு நம்ம அந்த ஹோல்ஸை நம்ம ஃபில் பண்ணதை நம்ம பார்க்கணும். ஃபில் பண்ணலான்னு தான் சொல்லலை, ஃபில் பண்ண பார்க்கலாம். ஆனால் தோனியோட பிளேஸை யார் கைஸ் ரீப்ளேஸ் பண்ணுவா 2027? ஸோ அதை கொஞ்சம் யோசிங்க நீங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். தோனிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஃபீல்டெல்லாம் எவ்ரி பாலுக்கு ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு விக்கெட் கீப்பர். அண்ட் தோனி அளவுக்கு இல்லைன்னா கூட தோனிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை அப்படியே வித்தையாக காட்டுற ஒரு மனுஷன். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் சிஎஸ்கேயும் இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். நீங்கள் ஹேட்டெல்லாம் பரப்பாதீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ஃபேக்கடா அதெல்லாம் ஃபேக்கடான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். இனிமேல் நீங்கள் இதே மாதிரி சஞ்சு சாம்சன் இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லையோ இல்லை சிஎஸ்கேவோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லையோ போய் வி வாண்ட் ஜட்டு நோ சாம்சன், வி டோன்ட் வாண்ட் எனி ஐபிஎல் ட்ராஃபிஸ், ஒன்லி வி வாண்ட் ஜட்டு அப்படி இப்படின்லாம் சும்மா கமெண்ட் போட்டுட்டு இருக்காதீங்க. அது போடுறது நம்ம என்ன இப்போ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, போகுதுன்னா நம்மளால் தடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க நம்ம ஜடேஜாவுக்கு கேப்டன்சி கொடுக்கலான்னு வேற ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி காய்ஸ். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துடும். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.